கண்ணு கனவா இருப்பாளா? அதேதான் நானும் சொல்லியேன். என்ன பெத்த தாயா இருந்தா இப்படி குண்டச்சின்னு என்கிட்ட கூப்பிடுவாங்களா? நீங்க வாய் வாயாம எப்ப பாரு குண்டச்சி குண்டச்சின்னா மனசுக்கு கோவம் வராம என்னையுமா? நானும் நீங்க சொன்னதும் சரி வீட்டு வேலை மட்டும் முடிச்சு தள்ளிட்டு தைல பாட்டில் எடுத்து வந்து உங்களுக்கு கால் நீவி விடணும், கொஞ்சம் எண்ணெய் சூடு காட்டி கொண்டு வரணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி வாய் வாயாம நீங்க என்ன ஏசிட்டு கிடந்தா என்னடி எனக்கு வேலை செய்ய மனசு வரும்? பெத்த தாயா இருந்தாலும் ஒரு நேரம் அடிச்சாலும் ஒரு நேரம் அணைப்பா. நீங்க ஓயாம என்ன அடிச்சுட்டே கிடந்தா எப்படி? நம்ம வேலை நம்மளால பார்க்க முடியுங்க. இப்படி அடுத்தவங்க தயவை நாட வேண்டிய அவசியமே இல்லை. என்னையா ஆண்டவன் என் தலையில இப்படி எழுதி தொலைச்சிருக்கான், உன் காலடியே கெதின்னு கிடக்குற மாதிரி ஆட்சி சொல்றிய. நான் தான் நாயாட்ட உங்க காலையை சுத்தி சுத்தி வாரேன். நீங்க எங்கன்னா என்ன ஒரு பொருட்டாவது நினைக்கலாம் இல்ல மதிக்கதான் செய்யலாம். வீட்டு மருமகனா வேலைக்காரின் அர்த்தமா? அப்பா கூட என் அம்மா மாதிரி தான் உங்களை நினைச்சிட்டு இருக்கதாலதான் உங்களுக்கு உடம்பு முடியலன்னா கவனிக்கிறதும் தைலம் தேய்க்கிறதும். நீங்க என்னதான் என்ன கழுவி ஊத்தினாலும் அப்படி இருந்து நீங்க என்ன எப்ப பாரு என் சீதா கடனா எப்படி? உங்க முகத்தை பார்த்தாலே பயம் தான் வருது. எப்ப நல்லா இருப்பாவ எப்ப அடிப்பாவன்னு. நான் ஒண்ணு அடுத்த வீட்டு பொண்ணு இல்ல, இந்த வீட்டு மருமக தான். எதுக்கு என்ன எதிரி பாக்குற மாதிரி இப்படி பாக்குறீங்க? வேற ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு வீட்டுக்கு எங்க வீட்டு ஆட்கள்லாம் வராவன்னு சொல்லிவிட்டல, அதான் கோவம். அது இப்படி என் மேல தசை மாதிரி திரும்பி நிக்கு அதானே? தின்னு கொழுத்தவளே இங்க இருங்கட்ட, கொஞ்சம் வலிய விடுறீங்களா? எனக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட வேலை உள்ளுக்கு கிடக்கு. உங்ககிட்ட நின்று பேசிட்டு இருந்தா அம்புட்டு வேலை யார் பாக்க? ஒரு 2 மணி நேரம் மட்டும் பொறுத்துக்கிடுங்க. பல்ல கடிச்சுக்கிட்டு நான் வீட்டு வேலை அம்புட்டு முடிச்சதும் உங்க எதிரில வந்து நிக்க. உங்க மனம் போன போக்குல எத்தனை மணி நேரம்னாலும் ஏசி அடுத்து கிழிச்சுக்கிடுங்க, சரியா? என்ன பார்த்தா உனக்கு என்ன சண்டைக்காரி மாதிரி தோணுதா? உங்களுக்கு அதிகாரம் பண்ணவும் அரட்டுறதுக்கும் மருமகன் நான் இருக்கேன். ஆனா எனக்கு யார் இருக்கா? நானே தான் என் வீட்டு வேலை அம்பட்டும் செஞ்சுக்கிறேன்னா ஒத்தாசைக்கு கூட ஒரு ஆள் கிடையாது. இங்கே யாரும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது அதானே? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில அந்த பாயிட்டுக்கு வந்து நிக்கல, இதானே? இந்த கோவம் தானே உங்க மனசுக்குள்ள கிடக்கு. அதுதானே சுத்தி சுத்தி இவ்வளவு 3 நேரமா கத்திட்டு கிடந்தீங்க. இப்ப என்ன வெளியில வந்துட்டுல? அப்பவுமே வீட்டுக்கு ஆட்கள் வராம உங்களுக்கு கோவம் வருதுன்னு சொன்னப்போ என்னவோ முகத்தை 7 வருஷத்துக்கு தூக்கி வச்சுக்கிட்டியே, ரொம்ப நல்லவிய மாதிரி. இப்போ இன்னைக்கு ஒரு நாள் தான் வந்துட்டு போட்டோம், கொஞ்சம் பிரச்சனை பண்ணாம இருங்க. இங்க நான் மாமியால இல்ல நீயா? நீங்க தான். அப்ப நான் சொல்றத நீ கேளு. இப்படி யாரோட உறவாடாம அம்புட்டு உறவிய வெட்டி முறிச்சு தள்ளணும்னு சொல்றீங்களே அதையா? ரொம்பதான் ஏத்த உனக்கு. அம்மா யார கேட்டு நீ எல்லா ஏற்பாடும் செஞ்ச? யார கேட்கணும்? என்னைய கேட்கணும். அதான் ஏங்க? அப்புறம் பெரிய மனுஷன்ற பேர்ல நான் எதுக்கு இந்த வீட்டுல ஒருத்தி இருக்கேன்? அதுக்குண்டான முறையில நீங்க இருந்தா நான் ஏன் என் இஷ்டத்துக்கு வேலை பார்க்க போறேன்? சின்ன பிள்ளைத்தனமா தான் நடந்துக்கிறிய. இங்க இருட்டி கண்ட நாய்களெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு சமைச்சு விருந்துன்ற பேர்ல நடு வீட்டுல உட்கார வச்சு சோறு போட்டுன்னு வைக்கி. அப்புறம் இங்கிட்டு நடக்கிறதே வேற. நான் ஒன்னும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். பார்க்காதீங்க, அதுங்களை பார்க்கும்போது எரிச்சலா கம்பி. அப்படி ஒன்னும் கஷ்டப்பட்டு நீங்க ஒன்னும் இங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. பக்கத்துல தான் உங்க சின்னம்மா வீடு இருக்குல்ல, அங்க வேணா போய் இருங்க. பெருநாட்கள்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வேணா சொல்லி அனுப்புறேன், வந்து சேருங்க. ஏன் மிச்ச மீதி ஏதாவது இருந்தா அதை திங்கிறதுக்கா? ஆமா, அப்பதானே பாத்திரம் பண்ணாமட்டே பூச முடியும். ஐயே இங்க இருங்கட்ட, வர்றது எங்க வீட்டு சொந்தம் மட்டும் இல்ல, உங்களுக்கும் சொந்தம் தானே. ஏதோ எதிரியை பாக்குற மாதிரி இப்படி பாக்குறிய? எனக்கு பிடிக்காத எந்த உறவையும் நான் சொந்தமா ஏத்துக்கிட மாட்டேன். விடாதீங்க, உங்களை யாரும் ஏத்துக்க சொன்னா? ஆனா எனக்கு எல்லா உறவும் வேணும், எல்லாரும் எனக்கு முக்கியம். அத சொல்லிக்கிட்டு வர்றவங்க போறதுக்கெல்லாம் சமைச்சு கொட்டதுக்கு இது என்ன உன் அப்பா வீட்டு காசா இல்ல நீ அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்த ஆஸ்தி அந்தஸ்தா? நீ இந்த வீட்டு மருமக, அத மறந்துடாத. அதேதான் நானும் கேட்க, நீங்களும் இந்த வீட்டு மருமக தான். நீங்க எப்படி இந்த வீட்டுக்கு வாழ வந்தீங்களோ அதே மாதிரிதான் நானும் இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த வீட்டுல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை எனக்கும் இந்த வீட்டுல இருக்கு. ஆமா, இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இம்புட்டு தூரம் அதிகாரம் பண்றீங்களே, இது என்ன? நீங்க உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்த காசா இல்ல உங்க அப்பா ஏதாவது சொத்து உங்க பேர்ல எழுதி வச்சிருக்காரா? இது என் மாமனார் வீட்டு சொத்து, இது ஆள்ற உரிமை எனக்கு இருக்கு. அப்புறம் சம்பாதிக்கிறது என்னோட குழந்தை. அதுக்கப்புறம் நானும் வேலைக்கு போறேன், நானும் சம்பாதிக்கிறேன். அந்த காசுல தான் என் வீட்டுல சமையல் நடக்குது. இதுல எந்த கம்பெனியும் தலையிட்டு பஞ்சாயத்து பேச வாங்கன்னு நான் ஒன்னும் கூப்பிடல. இது என் வீடு, என் இஷ்டம். நான் யார வேணா கூப்பிடுவேன், யாருக்கு வேணா விருந்து சமைச்சு போடுவேன். இதை கேட்கிற அதிகாரம் யாருக்கும் இந்த வீட்டுல கிடையாது. இந்த குண்டத்துக்கு இம்புட்டு தேவி இங்கிட்டு முளைச்சது. ஒரு நாள் பேசும்போது பைய திறக்காம இருந்தா எல்லாம் அந்த பைய கொடுக்குற இடம் தான். ஊர்ல இருந்து வந்திருக்காங்கல்ல, அதான் இவளுக்கு திமிரு முளைச்சிட்டு. இங்க இருங்க, இம்புட்டு தூரம் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா அவையில வரது உங்களுக்கு சிரமமா இருந்தா சொல்லிடுங்க. நான் முதல்ல வள்ளியத்தைக்கு போன் பண்ணி யாரும் வராதீங்க, கத்தைக்கு பேய் பிடிச்சிட்டு ஆடாத ஆட்ட ஆடிட்டு கிடக்காவ, அதனால நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு போக போறேன். ஒரே வார்த்தை சொல்லிட்டு போனை வச்சிருவேன். நீ என்ன கேட்காம ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம உன் இஷ்டத்துக்கு வேலை பார்த்த பத்தியா? என்னது? இல்ல நீ ஒத்தையில கட்டி கஷ்டப்பட்டு அம்பட்டு வீட்டு வேலையும் உன் தலையில இழுத்து போட்டு செய்யற பத்தியா? அதான் எனக்கு தாங்க முடியாத கோபம். இவன் மட்டும் எதுக்கு மாங்க
செய்றாப்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் வள்ளின்ற ஒரு பேரு. இவளுக்கு 2 பேரும் தெரிஞ்சுட்டு கிடக்கிறத பார்த்தா அநேகமா மாமியாருக்கு மருமகளுக்கு முட்டிக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல நம்ம உள்ள நுழைஞ்சா அது இன்னும் பிரச்சனையே பெருசாக்கும். ஏற்கனவே நம்ம பேரை சொல்லிதான் அவளுக்கு மந்திரிச்சுட்டு கிடக்குறா. அப்ப பார்த்து நாம உள்ள நுழைஞ்சா நாங்க 2 பேரும் ஏதோ பேசி வச்சு திட்டம் போட்டு வேணும்ட்டு அவளை பழி வாங்கின மாதிரி நினைச்சுக்கிடுவா. இதனால இன்னைக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியம் எதுவும் நடக்காம போயிடும். வீட்டுக்கு விருந்தாட்கள்லாம் வருதுன்னு கேள்விப்பட்டேன். நம்மளால அந்த ஒரு நல்லது கெட்டுச்சுன்ற பழி சொல்ல நாம ஏன் ஏத்துக்கிடணும்? இவளுக்கு 2 பேரும் சாவகாசமா வெளியில நின்று பழக்க விடுறத பார்த்தா இன்னும் வீட்டுக்கு யாரும் வரலன்னு நினைக்கிறேன். இவளுக்கு 2 பேருமே வரல போல இருக்கு. குமரி 2 பேரும் எங்கிட்ட ஊர் சவாரிட்டு கிடக்க அவ்வளோ தெரியலையா? ஒருவேளை தோழி மாறுவ வீட்டுக்கு எதுவும் போயிட்டாள்வளா? கிளம்புன நேரத்துக்கு அப்பமே இங்க வந்து சேர்ந்துருக்கணுமே. ஐயோ, இதுக்காண்டிதான் எங்கேயும் போகாதீங்கன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டா எங்கன்னா கேட்டு தொலைறாள்வலாமா? சரி, சின்ன மண்டை வேற அங்க உட்கார வச்சுட்டு வந்திருக்கு. ஓ, ஏன்னா இந்த கனி இப்படி நாண்டிட்டு கிடக்காலோ தெரியல. நல்ல மருமக தான் அமைஞ்சிருக்கா. அவளை வச்சு வாழ வழி தெரியல இவளுக்கு. ஊர் நாட்டை போல மோசமான மருமக அமைஞ்சிருந்தா அப்போ இவ லட்சணம் தெரிஞ்சிருந்திருக்கும். கையில வெண்ணெய் வச்சுட்டு நெய் காண்டி அலைவாவன்னுவாள். அப்படிதான் இவ. அண்ணாச்சி வந்துட்டீங்களா? சரி, நான் போயிட்டு வரேன். தண்ணி கேன் போடுற இடத்துல ஒரே ஆவராளி பாத்துக்கிடுங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிடுவேன். கடையில சின்ன பையன் ஒருத்தர் நிக்கான். சரி, நீங்க சுருக்க வந்துருங்க. நான் கிளம்புறேன். யாரு பாது? அடடே, நீயா? என்ன உன் பாட்டி இன்னும் வரலையா? ஐயோ, 2 சாக்லேட் தான் தர சொல்லியிருந்தாவ. நான் இன்னொரு சாக்லேட் கொடுத்தேன்னா பிறகு யாரை கேட்டு கொடுத்த? நான் உனக்கு ரூபா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாவன்னா? ஆமா. அது கஸ்டமர் ஒருத்தங்க அவசரமா வர சொல்லி போன் பண்ணாவ. ஐயோ, இந்த பிள்ளை இப்படி வில்லங்கமா கேக்கு. சாரி பாப்பா, தெரியாம. ஐயோ, வேணாம், ஏன் வேண்டாம் பாப்பா? இப்ப என்ன உனக்கு சாக்லேட் தானே வேணும்? ஒண்ணு தானே கேட்ட? அம்மா தாயே, நல்லா இருப்பாம்மா. உங்க பாட்டியை கூப்பிட்டுக்கிட்டு வச்சுவிடாத. பிறவா வாயில நிக்க முடியாது. பாக்கிறதுக்கு தான் அமைதியா இருப்பாவ. பாஞ்சாவனா என் சோழி முடிஞ்சி. அம்மா, இது நூண்டு இருந்துகிட்டு என்ன மிரட்டுவல மிரட்டுதுமா? நல்ல விவரமான பிள்ளையா இருக்குன்னு பார்த்தா விவகாரமான பிள்ளையால இருக்கு. ஐயா, பாட்டி, உன் கடை முதலாளி எங்க வந்துட்டாரா இல்லையா? வர நேரம் தான் பாட்டி. ஒரு சில விவரம் கேட்கணும் பாத்துக்க. என்ன கேட்கணுமோ கேளுங்க. எனக்கு தெரிஞ்சா நான் விவரம் சொல்றேன். இல்லாட்டி எங்க ஓனர் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேசிக்கிடுங்க. ஓ பாட்டி, என்ன இந்த பக்கம்? அடே சிவனேசனா, உங்களை பார்த்தே கண்ணால் ஆயிட்டு உங்க மருமக்க மார்த்தானே இந்த கடைக்கு வருவாவ. இப்ப என்ன அதிசயமா இருக்கு, நீங்களே வந்திருக்கிய? இந்த பக்கம் ஒரு சின்ன சோழியா வந்தேன். அதான் உன் கடையை ஒரு எட்டு பாத்துட்டு போலாமே நினைச்சேன். இது ஒரு குத்தமாக்கும். ஐயோ பாட்டி, எனக்கு சின்ன வயசுல காது குத்தி கடுக்குன்னு போட்டாச்சு. அப்பதானே உங்க சம்பந்தி வீடு இருக்கு, அங்க வந்தேன்னு சொல்லுங்களா? ஐயா, அந்த வீட்டுக்கு எவ போவா? ஏன் அப்படி சொல்றிய? அவிய வீட்டு பிள்ளைய தானே உங்க மகனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கு. இந்த வகையில பாக்க போனா அவிய உங்க சம்பந்தார் தானே. இல்லன்னா அந்த நாய் ஒரு நாள் நம்மள மதிக்காது. பரவு காத்து இன்னைக்கு இந்த பக்கம் அதிசயமா அடிச்சிருக்கு. அது எங்க வீட்டு பிள்ளைகள் இருக்காள் வல்ல, ஊர்ல இருந்து வந்ததும் அவியல பாக்கணும் அன்னைக்கே ஆசைப்பட்டா போல இருக்கு. இதுக்காண்டி அனுப்பிச்சு வச்சோம். அரவுதான் எனக்கு சங்கதியே வந்தது. இந்த கனி இந்த வீட்டுலதான் குதிச்சிருக்கான்னு. வாயில அந்த பிள்ளைங்க மாட்டினா சல்லி சல்லியா நொறுக்கி விடுவாள்ல. அதான் ஒரு சப்போர்ட்டுக்காண்டி நான் வந்தேன். பார்த்தா அதை குமரிவன் நீங்க காலே காங்கல. எங்க போய் ஒளிஞ்சளவுல தெரிய மாட்டேங்க. ஐயா, அப்படியா? சரி, வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டியல, வீட்டுக்குள்ள ஒரு எட்டு போய் தான் பாருங்களேன். இங்க அவளுக்கு 2 பேரும் அங்க குமஞ்சிட்டுல கிடக்காள்வ. இன்னைக்கு சண்டையா? ஆமாயா, ஆமா, கொஞ்ச நாளா நல்ல ராசியா தானே கிடந்தாள்வ. பலபடி எதுக்கு முட்டிக்கிறாள்வ? அதுவா, அந்த கிழவிக்கு கொஞ்ச நாளா போக்கிட இல்லாம கிடந்துச்சு. அதனால மருமகளே கதின்னு இருந்துச்சு. இப்ப ஊர்ல இருந்து சின்ன மாவா வந்திருக்காவல்ல, அந்த திமிரா அந்த பிள்ளை என்னதான் அவன் மேல பாசமா இருந்தாலும் அவ பேச்ச கேட்டாலும் நியாயம் எதுவோ அந்த பக்கத்தான தலையாட்டி வைக்கும். ஆமா, ஆனா நடக்கிற விஷயம் அந்த பிள்ளை கதுக்கு போனாதானே இதுக்குள்ளேயே முடிச்சுக்கிடுவாவல்ல. கதை அப்படி போகுதோ என்னன்னு தெரியல. ஆமா, அவிய 2 பேருக்குள்ள சண்டை வந்துகிட்டே கிடக்கு. இந்த மருமக பிள்ளையும் பாவம் அவியிட்ட மாட்டிட்டு சிக்கிட்டு கிடக்கு. அந்த பிள்ளை மாதிரி தங்கமான பிள்ளைய எங்கேயும் பாத்துக்கிட முடியாது. என்ன பண்ணி தொலைய? அதோட அருமை உங்க சம்மந்திக்கு புரிய மாட்டீங்க. நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்ல. அவ கையால் அடி வாங்குறதுக்கா? ஆமா, அவிய பொல்லாத பொம்பளை தான். அதுக்கும் அஞ்ச மாண்டாவு.
முன்னாடிலாம் அவிய மருமகளை ரோட்ல இழுத்து போட்டு வச்சு ஊச்சி முடியை பிடிச்சி முதுகுல நங்கு நங்கு நங்குன்னு அடிச்சவிய தானே. நாங்கெல்லாம் எத்தனை பேர் போய் வழக்கு பிடிச்சிருக்கோம். அவிய கையால் அதனால அடியும் வாங்கியிருக்கோம் தெரியுமா. ஆமா அந்த பிள்ளை சரி அவ சின்னம்மாவை வந்துருச்சுல எதுமேலாவது இந்த பிள்ளைக்கு ஒரு வீடியோ கால கிடைக்குதான்னு பாப்போம். நீனா உசிரியா விடுவான்ல அந்த பிள்ளை. இத்தனை நாளைக்கு தான் அந்த பொம்பளை பூச்சி முடுகுவா. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கத்திரிக்காய் விளைஞ்ச சந்தைக்கு வந்து தானே ஆகணும். என்னைக்காச்சும் ஒரு நாள் உண்மை வெளிப்படும். அப்ப இருக்கு அந்த கணிக்கு. சரியா எங்க வீட்டு பிள்ளைகள் வந்த பக்கம் வந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் போன் அடிச்சு தகவல் சொல்றியா? ஆட்டு பாட்டி. சரியா அப்ப நான் வரேன். இருங்க கலர் ஏதாவது குடிச்சிட்டு போலாம்ல. வந்தவங்களுக்கு ஏதாவது கொடுத்தியா? எம்பிட்டு காசியா? என்ன பாட்டி நீங்க எங்ககிட்ட காசு அதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்க அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்க உங்ககிட்ட போய் பைசா வாங்க முடியுமா? நீங்க எம்பிட்டு நல்லதெல்லாம் எங்களுக்கு பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் மாண்டாம். நீங்க உங்க பேத்தியை கூட்டிட்டு போங்க. ஏலே சொல்லுங்க நாச்சி. இல்ல நேத்து புதுசா ஒரு சாக்லேட் பாக்கெட் வாங்கிட்டு வந்ததுல அதை எடுத்து அந்த பிள்ளை கையில கொடுத்து விடு. இது சாக்லேட்டா? இன்னும் சீலே உடைக்கலையே. இன்னும் செய். சரிங்க நாச்சி. நமக்கு எதுக்குப்பா வம்பு? நிறைய சாக்லேட் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்கிடாது. சொன்னா யார் கேட்க போறாவ? அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவிய அதிகாரம் பண்ணி தான் பழக்கப்பட்டிருப்பாவ. நம்மள மாதிரி வேலைக்காரங்கெல்லாம் முதலாளி என்ன சொல்றாவளோ அதை கேட்டு செய்யறது மட்டும்தான் நம்ம வேலை. யார் எக்கேடு கேட்டு போனா நமக்கு என்ன? நல்லது சொல்லிக்கிட்டு எதுக்கு பொல்லாப்ப வாங்கிக்கிட்டு. அப்புறம் மக்களே உன் படிப்புல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கு பாட்டி. புது இடம் புது சூழ்நிலை. இது உனக்கு பிடிச்சிருக்கா? நீ ஏற்கனவே கோயம்புத்தூர்ல தங்கி படிக்கும்போது அந்த இடம் வேற மாதிரி இருந்திருக்கும். இது வேற மாதிரி இருக்கும்ல. இது என்ன இருந்தாலும் நான் பிறந்து வளர்ந்த இடமாச்சே. இருந்தாலும் போக போக தான் தெரியும் காலேஜ்லாம் எப்படி இருக்குன்னு. ஆனா இப்போதைக்கு பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நீ கவலைப்படாத மக்களே. உன் பக்கத்துல தான் உச்சித்த பிடிக்கல. அது பாத்துக்கூட எல்லாம் அவிய எங்க அண்ணன் நொன்னு ரெண்டு பேரும் கலகலப்பா இயல்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே நாம அங்க போனா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எதுக்காக அவ இந்த பக்கம் வரவே மாட்டா? அங்க இருந்தே சவுண்ட் விட்டுக்கிட்டே இருக்கா. இப்ப நம்ம போனாலும் அம்மாக்கு டவுட் எதுவும் வராது. ஏன்னா அவங்க பேச்சு சுவாரஸ்யத்துல இருக்கிறாங்க. அவ கத்துறத பார்த்தா கோபம் ரொம்ப தலைக்கேறின மாதிரி தான் இருக்கு. அளவுக்கு அதிகமா கோபம் வந்துச்சுன்னா இங்க வந்து யார் இருக்கா எவரு இருக்கான்னு பாப்பாவல. ஏன் இந்த தசை பக்கம் எட்டியே பார்க்க மாட்டேங்கிறா, கால் வைக்க மாட்டேங்கிறா, அங்க நின்னே சவுண்ட் விட்டுட்டு இருக்கா? அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? எது எப்படியோ அவ அங்க நிக்கிறது நமக்கு ஒரு விதத்துல நல்லதுதான். அம்மா கண்ணில் பட்டா 1008 கேள்வி வரும், யாரு என்னன்னு. அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அது வகையில உண்மை ஏதாவது வெளியில வந்துட்டா பிறகு நமக்கு தான் சிக்கல் வரும். அந்த வகையில இது ஏதோ நமக்கு ஒரு லக்கு மாதிரி இருக்கு. அவ அங்க நின்னே சவுண்ட் விட்டுட்டு இருக்கா. நம்ம போற வரைக்கும் அநேகமா அங்கதான் நிப்பான்னு நினைக்கிறேன். நின்னா ரொம்ப நல்லது. டேய் புர்கி, டேய் இங்க வாடா. என்னம்மா ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்குல்ல? இல்லம்மா அங்க தூரத்துல யாரோ பேசுறாவ. அந்த பேச்சு குரல் தான் உங்களுக்கு கேக்குது போல. ஐயோ அவ வேற அண்ணனுக்கு தான் சத்தம் கொடுக்குறா போல இருக்கு. இவ வேற அங்க போலன்னா அவ இங்க வந்துட்டான்னா என்ன பார்த்துட்டான்னா பிறகு பிரச்சனை ஆயிருமே. இவங்கெல்லாம் யாரு என்ன, எனக்கு என்ன உறவு, அவளுக்கு இவங்கெல்லாம் என்ன உறவுன்னு எதுவுமே தெரியாது. ஒருவேளை அவ இங்க வந்துட்டான்னா உண்மை ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அப்போ சிக்கல் வந்துடுமே. அதுக்காகவாது இந்த அண்ணன் போகணும். என்னத்துக்காண்டி இவைய போகாம இங்கே நிக்காவன்னு தெரிய மாட்டேங்க. வேற அந்த டீட்டெயிலாம் வெளியில வந்துச்சுன்னா அவ யாருன்ற உண்மையும் வெளியில வந்துடுமே. இப்போதைக்கு அவகிட்ட எந்த விஷயத்தையும் மூச்சு விடக்கூடாதுன்னு அண்ணன் வேற சொல்லியிருக்காவ. இந்த அண்ணன் வேற ஏன் போகாம இங்கே நிக்கவன் தெரிய மாட்டேங்கி. அவையில தான் திட்டான்னு நல்லா தெரியுது. இருந்தாலும் எந்த உண்மையும் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் அவைய பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே நிக்காவ. ஆனா எவ்வளவு நேரத்துக்கு சமாளிக்க முடியும்? அண்ணா என்னடா? ஐயோ அண்ணா ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன் பாத்துக்கிடுங்க. ஒருவேளை இவன் அந்த லொல்லு கிறுக்கி ராணி மகளை பத்தி தப்பான ஏதோ ஒரு வார்த்தை விட்டதா நம்ம எல்லாம் பேசிக்கிட்டோமே, அதை பத்தி சொல்ல போறாளோ. இம்புட்டு நேரம் இல்லாம இப்ப என்னத்துக்கு இவ சொல்லணுங்கிறா? சொல்லுடா என்ன விஷயம்? என்னத்த மறந்த? அண்ணா அவ வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மேம் உங்களை போன் பண்ண சொல்லணும்னு சொன்னாவ. நான் அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன் பாத்துக்கிடுங்களேன். ஓ அப்படியா? அடைச்ச இது ரொம்ப முக்கியம். வட போச்சே நம்ம எதிர்பார்த்தது ஒண்ணு நடந்தது ஒண்ணாச்சு. ஆமாண்ணா இங்க நின்று பேசினா சிக்னலே கிடைக்காது. ஆனா அந்த ரோட்டு நின்று பேசினா டவர் நல்லா கிடைக்கும், போன் நல்லா பேசலாம். உடனே போன் பண்ணுங்கண்ணா. அப்புறம் அவ என்ன தப்பா நினைச்சுக்கிற போறாவ. சரிடா அப்ப நான் போய் போன் பேசிட்டு வரேன். இல்ல அம்மா இருக்காவளே அவளை எப்படி தனியா விட்டுட்டு போறதுன்னா யோசிக்கேன். பாட்டிய பத்தி என்ன நினைச்சீங்க? என்ன கொஞ்சம் அசந்தா இந்த பாட்டி ஊரை மட்டும் இல்ல உங்களையும் என்னையும் சேர்த்து வித்து விடுவாவ. என்ன பத்தின இந்த நினைப்பு மனசுக்குள்ள இருக்கா? மவள என்ன பத்தி இப்படியா கணக்கு போட்டு வச்சிருக்கா நீனு? எம்பட்ட வாய் பேச்சா உனக்கு? எம்மாடி சின்னதுல பாக்கும்போது எம்பட்ட அமைதியா இருக்கா. இப்ப வாய் என்ன நிலத்துக்கு நிலுது? நான் இப்ப என்ன சின்ன பிள்ளை மாதிரியா இருக்கேன்? எம்பட்டு தூரம் வளர்ந்துருக்கேன். அதுக்கு தக்க பேசாண்டாமாக்கம். சரிதான் நீ பேசுறதுல ஒன்றும் தப்பே இல்லை மக்களே, தப்பே இல்லை. ஓகே இப்ப நம்ம பக்கம் கவனம் இல்ல.
நாம இப்ப எஸ்கேப் ஆறதா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ அண்ணா ப்ளீஸ் சீக்கிரம் போங்கண்ணா. பாட்டி கவனிக்கிறதுக்குள்ள அவளை பேசி சமாளிச்சு அனுப்பி வச்சுட்டு வந்துருங்க. தோரை வராரோ, வாடி வா. என்னடி அம்புட்டு தைரியமா ரொம்ப சவுண்ட் விடுற? மாமனு கூட பார்க்க மாட்டேன், ஒரு மரியாதை கூட கொடுக்க மாட்டேன். டேய் பொறுக்கி இங்க வாடா. என்ன பேச்சு இதெல்லாம்? ஏடி நான் உன்னை கட்டிக்க போறவன்டி, அந்த நினைப்பு கொஞ்சமாச்சும் உன் மனசுல இருக்கா இல்லையா? நான் எவ்வளவு நேரமா கூப்பிட்டுக்கிட்டேன், நீங்க வரவே இல்லைல்ல. இதுக்கு அப்படிதான் சவுண்ட் விடுவியா? ஓடி வந்துட்டீங்கல்ல என்ன பாக்கிறதுக்காண்டி. நீங்க என்ன கட்டிக்க போறவன்னு வெறும் வாய் வார்த்தையா மட்டும் தான் சொல்றீங்க. உண்மையிலே அந்த ஆசை உங்க மனசுல இருந்த மாதிரி தெரியல. அந்த ஆசை உண்மையில இருந்துச்சுன்னா நீங்க என்ன தேடி ஓடி வந்திருப்பீங்கல்ல. நான் எம்பூட்டு நேரமா இங்க இருந்து கூப்பிட்டுக்கிட்டே கிடந்தேன் தெரியுமா? யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டியே, ரகசியமா தானே என்ன பார்க்க வருவீங்க. அதுக்கு எங்க அம்மா இருக்காவ பார்த்தல்ல, அதுக்கு என்ன ரொம்ப தாண்டி தைரியம் உனக்கு? வேணும்னா அங்க போய் நான் தான் இவரை கட்டிக்க போறவன், இவர் தான் என் முறை மாமன் சொல்லவா? அடியே அடியே அப்படி எதுவும் சொல்லி தொலைச்சிடாதட்டி. அம்மாடா அம்பிட்டு பயமா இருக்காதா? பின்ன என்ன இருந்தாலும் என்ன பெத்தவியல அவளுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்ல. ஓ அப்படி ஒண்ணு இருக்கோ? ஏய் இத வச்சு எதனா பண்ணலான்னு பார்த்த அவ்வளவுதான். அவளை உன்னை பாத்துக்க. அப்போ நான் நினைச்சது நீங்க உடனே என்ன பார்க்க வரணும். வரலனா உங்களோட வீட்ல சொல்லி என் கையில இருக்கு, அத வச்சு நான் உங்களை பிடிச்சிக்கிடுவேனே. நான் உன்னை பார்க்க வரணும்னா நீ முதல்ல ஒழுங்கா இருக்கணும். ஏன் சாப்பிட்டியா? அங்க மட்டும் என்னவா? நீ சாப்பிடலன்னு கேள்விப்பட்டதும் எனக்கு மட்டும் எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும்? புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பொண்டாட்டியே திங்கணும். இங்க புருஷனே சாப்பிடல, பிறகு என்னடி பொண்டாட்டி சாப்பிடுவா? அடியே நீ தாண்டி முதல்ல சாப்பிடல, அத கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடல. எது எப்படியோ உங்களை பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப டல்லா இருக்கீங்க, போய் முதல்ல சாப்பிடுங்க. எனக்கு தாண்டி சாப்பிடலன்னா உடம்புக்கு ஏதாவது வந்துடும். நீ முதல்ல போய் சாப்பிடு. இது நல்ல கதையா இருக்க. நீங்க சாப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். அப்போ அது வரைக்கும் மேடம் சாப்பிட மாட்டிய. அன்னைக்கிளி அண்ணி வீட்டுக்கு யாரோ விருந்துக்கு போறதா கேள்விப்பட்டேன். என்ன பத்தி என்ன நினைச்ச? நீ சாப்பிடல உனக்காக தான் மாமா நானும் சாப்பிடலன்னு ஒரு பக்கம் பாட்டையும் படிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் சோற உள்ளே அமுக்கிற நீனு. நான் சாப்பிடலன்னா உங்களுக்கு பசிக்கும்ல. ஓஹோ அது அப்படியா போகுது? ஆமா அவளை சாப்பிடலன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் விருந்து வீட்டுக்கு போய் விருந்தா திங்க போற நீனு. கண்ணு வைக்காதீங்க மாமா, பிறகு எனக்கு வயிற்று வலி வந்துடும்ல. வேணும்னா நீங்களும் வாங்கல, நான் எங்க இருந்தாலும் பார்க்க வரணும்ல. அக்கறையா எங்கன்னா வரையலா? என்ன கூப்பிடலையம்மா? நான் கூப்பிடுறேன்ல. நான் வந்தா என்ன தருவ? நான் வந்தா என்ன தருவ? உங்களுக்கு என்ன வேணும்? இதா வேணும். எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீ அங்க வந்து என்கிட்ட பேசணும், அதுதான் அப்படி சொன்னேன். ஓ சரி இப்ப சொல்லுங்க, நீங்க அங்க வருவீங்களா வர மாட்டீங்களா? வரணுமா வேண்டாமா? வந்தா நல்லா இருக்கும். ஆனா நேர்ல பார்த்தா என்ன கண்ட மணிக்கு ஏசுவியே, அத நினைக்கும் போது அடி வயிற்றுல பயம் கொடுக்குது. ஏய் ஏன் சிரிக்கிற? ஏன் சிரிக்க கூடாதா? என்ன பார்த்து நக்கலா சிரிக்கிற மாதிரி இருக்குட்டி. சரி சொல்லுங்க, நான் வந்தா என்ன தருவேன்னு கேட்டீங்கல்ல, உங்களுக்கு என்ன வேணும்? நான் கொடுத்தது வேணும். நான் கொடுத்தது வேணும். என்னது? முத்தம். ஐயோடியம்மா மாப்பிளைக்கு ஆசைய பத்தியா? ஏய் இந்த அழுகாணி ஆட்டெல்லாம் என்கிட்ட ஆடக்கூடாது. அன்னைக்கு நீங்க தரவே இல்ல தெரியுமா? இல்ல தந்தேன். அப்படியா? இந்த பஞ்சாயத்து இந்த முடியல பாதியில நின்று போச்சு. அதுங்கிட்டே கண்டென்ட் வேற பக்கம் திசை மாறி போச்சு. ஆடி சீரு அமாவாசைன்ட்டு அதை நினைச்சு இந்த அட்மின் வேற ஃபீல் பண்ணுது. அதை பத்திலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வேணா எப்பனா எனக்கு போர் அடிக்கும் போது பழைய எப்படி கனவு சீனா வச்சுக்கலாம். ஓ அப்ப இது